அதான் அஸ்லாம் வலைக்கும். இதுதான் அக்கரா புளிப்பு. அக்கரா புளிப்புன்னா நிறைய தேங்காய் ஊற்றுவோம் பால். வெளியூர் ஆட்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. இது எனக்கு 4 கிண்ணி வந்து 2 கிண்ணி ஒரு ஆள் கொடுத்துட்டேன். இது 2 கிண்ணி வைக்கிது அக்கரா புளிப்பு. இது வந்து நல்லா வைக்கும். இது வந்து மாவு ரொட்டி சுட்டு தேங்காய் நிறைய போட்டு மாவு ரொட்டி கையால் சுட்டு தட்டை தொடாமல் அதுக்கு அதையும் சுட்டு மாசிடிச்சு வச்சு தின்னா ரொம்ப நல்லா வைக்கும். அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு அப்படி தான் செஞ்சு திங்கணும். தவா போட டேஸ்ட் ஆகிக்கும். மாவு ரொட்டி ஒரு காக்குட்டா முன்னாடி போட்டாலும் எனக்கு போதும். ஒரு பாயமுடி தேங்காய் போட்டு நல்லா நசுக்கி சுட்டு துண்டு தேங்காய் போட்டு மாசிடிச்சு இதை தொட்டு தின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம இது அக்கறை புளிப்பு காய்ச்சி டீக்க போகிறோமா அன்றைக்கே முடிவு எடுத்துட்டு இப்படி தான் திங்கணுன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி வந்தால் இப்படி செஞ்சு தின்னுங்க. என்னது ஒரு 2 பேராக இருந்தால் இது 2 பேருக்கு செய்யலாம். அரைக்குட்டம் போடலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கிண்ணி போதும். மாவு ஒரு அரைக்குட்டம் மாவு போட்டு ஒரு 6 தேங்காவோ ஒரு தேங்காவோ போடுங்க. தேங்காய் பொறுத்து போட்டு நல்லா அழகாக பிசைஞ்சு ஓட்டில் வச்சு சுட்டு ஒரு சொட்டு போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் தான் நல்லா மணக்கு ஊற்றி துண்டு தேங்காய் போட்டு மாசிடிச்சு ஒரு நாள் பசையாக இருக்கோ பேத்திடுங்க. இது மாதிரி வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப இது நியாயமான தேங்காயும் இதுவும் சேரும். கல்யாண வீட்லேருந்து வந்தால் உண்டு. சரி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.